ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி? மை டியர் மாசு பேட்ச் 11th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாரும் ரெடியா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்கன்னா சாட்ல ஒரு ஏடி ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிராவிடேஷனை எப்படி நல்லா புரிஞ்சு படிக்கணுமோ, எப்படி நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கணுமோ அதை தான் பார்க்க போறோம். ஸோ பசங்களா, நீங்களாம் என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா இந்த செஷன் நான் பாதி சாப்டரை முடிக்க போறேன். ஆனா அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை. ஏன்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஐ எம் நாட் கீப்பிங் வெல் டுடே, பட் ஐ ஸ்டில் கேம் ஹியர் பிகாஸ் நான் நம்மளோட 11th ஸ்டூடெண்ட்ஸை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. அதனால தான் இந்த செஷன் நான் எடுத்துடுறேன். ஆனால் பசங்களா, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ லாட் ஆஃப் ஸ்லைட்ஸ் ஃபார் யூ. ஒரு 60-70 ஸ்லைட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஷால் வி கெட் ரெடி? எஸ். how many lectures சார்? ஸோ பசங்களா, கிராவிடேஷன் இந்த லெக்சர் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா 2 லெக்சர்லேயே நான் முடிச்சிடுவேன் சாப்டர். ஓகேவா? இந்த லெக்சர் மட்டும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அதை ஃபுல்லாக நான் முடிச்சிட்டா தென் கண்டிப்பாக 2 கிளாஸில் ஐ வில் கம்ப்ளீட் த போர்ஷன். ஸோ இப்படி பண்ணாதான் நம்ம 11th நிறையா சாப்டர்ஸ் இந்த அக்டோபர் மாதத்தில் முடிக்க போகிறோம். ஓகே, அதான் என்னோட பிளான். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. எப்படி நீங்கள் போர்டு எக்ஸாம் டைமில் என்னோட சேர்ந்து ஒன்றா உழைச்சிங்களோ அதே மாதிரி இப்பயும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த ஆசையில் தான் இவ்வளோ செஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் டூ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஏகப்பட்ட 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க இப்போலாம் ரெகுலராக பார்க்குறது இல்லை. அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணி ஷிமோன் சார் திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. ஓகே, எஸ். ரோலெக்ஸ் அடுத்த சண்டே ட்ரிச்சிக்கு வரேன் வாத்தி ரைடில். உங்கள் இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பசங்களா, இதான் ஃபுல் மேரத்தான். இந்த சாப்டரை கரைச்சி குடிக்க போகிறோம். நம்ம போர்டு எக்ஸாமுக்கு நீட்டுக்கு நான் நடத்துறது போதும். போர்டு எக்ஸாமுக்கும் நீட்டுக்கும் நான் நடத்துறது போதும். ஜேஇ மெயின்ஸ்க்கு நான் நடத்துறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீ படிக்கணும். ஏன்னா ஜேஇ மெயின்ஸ்க்கு இது மட்டும் போதாது. ஆனால் ஒரு 80% ஐ வில் கவர் ஃபார் ஜேஇ மெயின்ஸ் ஆல்சோ. புரியுதா? இதை நான் தெளிவாக முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த சேனலில் நான் நடத்துறது எல்லாமே, இந்த சேனல்ல நான் நடத்துற எல்லா செஷன்ஸும் 11th-க்கும் 12th-க்கும் they are good for board exam, they are good for NEET. But for JEE mains, you need to slightly study more than what I teach. This is not enough. Okay, great. So இப்போ கிராவிடேஷன் நம்ம பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல சாப்டர் நம்பர் 7 இது. கிராவிடேஷனோட பார்ட் 1 நான் 2 பார்ட்ல முடிக்கலாம்னு இருக்கேன். இதான் பார்ட் 1. இந்த செஷன் 1.5 hours to 2 hours போகும். கொஞ்சம் பெரிய செஷன் தான். பட் பசங்களா, என்னோட நீங்களாம் நல்லா இருக்கீங்க, தெம்பா இருக்கீங்க. ஸோ கடைசி வரைக்கும் உற்சாகமா இருங்க. நீங்க எனர்ஜெட்டிக்கா இருந்தா எனக்கு அது ஒரு எனர்ஜி. எனக்கு என்னோட சிக்னஸ், என்னோட ஃபீவர் எல்லாமே நான் மறந்துடுவேன். ஓகேவா? ஏன்னா that's what you guys always do to me, right? So please do that again. Now let's go forward. நீங்களாம் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல் ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், உங்களோட கிளாஸ்மேட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கூப்பிட்டு வாங்க நம்ம செஷன்ஸ்க்கு, சேனலுக்கு. ஓகே, அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட லைக் பட்டனை அடிச்சு உடைச்சிருங்க. ஓகேவா? கிரேட். ஸோ பசங்களா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்படி இந்த சாப்டர் படிக்கணும் இங்க நிறைய நான் எழுதியிருக்கேன், அதெல்லாம் பார்க்காதீங்க, என்னைய பாருங்க. ஓகேவா? ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ ஃபர்ஸ்ட், people wanted to understand space. யூனிவர்ஸ்ல எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு அந்த காலத்துல people wanted to research. இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம மொபைல் பார்க்கறது தவிர நம்ம வெளியெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை, இல்லையா? வெளியே பார்க்க கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்கானுங்க. புர்ஜ் கலீஃபா அந்த மாதிரி என்னென்னமோ பில்டிங்லாம் டாலா கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம பார்த்தா பில்டிங்கோட மாடி தான் தெரியுது தவிர ஸ்டார்லாம் தெரிய மாட்டுது, இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணுவானுங்க, வெளியே ஃபுல்லாக ஓப்பன் கிரவுண்ட், அப்படியே வயல் தான். ஸோ அப்படியே வெளியே அவங்க அப்படியே சன்னு, பிளானட்ஸு டெய்லியும் அதை பார்க்குறது தான் அவங்க பொழப்பே. ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி நிறையா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க தே அப்சர்வ் பிளானட்ஸ். ஏன்னா பிளானட்ஸ் தே ஹாவ்
a fixed way of moving. Planets, starsலாம் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு இடத்துல திருப்பி வந்து நிக்கும். அதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க. பாத்தியா வேற லெவல்ல கெத்துல. Can you see that? No problem, Srinidhi. That's okay. Take care. All the best for bio tomorrow. So, பசங்களா இவங்க வந்து ஸ்டார்ஸ்லாம் பார்ப்பாங்க, பிளானட்ஸ்லாம் பார்ப்பாங்க, அண்ட் தே ட்ராக் த லொகேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இயர் ஆஃப்டர் இயர் ஆஃப்டர் இயர். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறப்போ முதலாவது நம்மளோட ஆரியபட்டா வந்து he told that the planets move in heliocentric model. ஹீலியோசென்ட்ரிக்னா மாடல் அப்படின்னா என்னது? ஹீலியோனா சன் பசங்களா, சென்ட்ரிக்னா சென்டர். ஸோ ஆரியபட்டா வந்து என்ன சொன்னார்னா, சன்னை சென்டரா வச்சு நம்ம வந்து எல்லா பிளானட்ஸும் சுத்தி 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 வருது அப்படின்னு நம்மளோட ஆரியபட்டா சொல்றாரு. கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் ஆரியபட்டா told. And later we have Copernicus who also proposed a same model. What did he say? Copernicus also said planets moved in circle orbit around the sun. வேற லெவலா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்துல பீப்புள் வாட்ச்ட், அப்சர்வ்ட். இப்போ நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இப்போ நம்மகிட்ட டெலிஸ்கோப் இருக்கு, அது இருக்கு. ஆனா வெரி ஃபியூ பீப்புள் டூ தட் இல்லையா? அந்த காலத்துல பாருங்களேன், ஆரியபட்டா வாஸ் இந்தியன், Copernicus was in a different place. And they both have studied the planets, the movement around the sun. Okay, wow. So avanga enna sonanga? They figured out that the planets are moving around the sun. Super ah? Ellara happy ah? Yes, Aryabhatta who invented zero. Great. Absolutely. Famous Indian mathematician. அந்த காலத்துல வந்து வெறும் மேத்ஸ், வெறும் பிசிக்ஸ் அப்படிலாம் படிக்க மாட்டாங்க. They do your philosophy, they do physics, they do maths. It's crazy. அந்த காலத்தோட அந்த scientists and thinkers, ancient thinkersலாம் வேற லெவல் பசங்களா, செம்ம கெத்து. உண்மையாலே they are all badass. You are absolutely right, because they do crazy stuff. Okay. And Copernicus வந்து he was opposed by the church. அந்த காலத்துல கேத்தலிக் சர்ச் வந்து பயங்கர ஸ்ட்ராங், வேற லெவல். ஸோ இந்த டைம் பீரியட்ல கேத்தலிக் சர்ச் ரோம் அவங்க வந்து they were very very strong. நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அவங்க வந்து they told எர்த்து தான் சென்டர், எர்த்தை சுத்தி தான் எல்லாம் வருது. யாரா நீ வந்து என்ன சொல்ற, நம்மளோட சன்னை சுத்தி வருமா, என்ன வளர்ற நீ, தப்பு நீ அப்படின்னு சர்ச் opposed. So it was so bad that Galileo was very scared. அவன் உயிருக்கே பயந்துட்டு இருந்தான். இந்த மாதிரி நான் வெளியே போய் வாயை விட்டு சொல்லிட்டேன்னா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தான் Galileo. ஏன்னா Galileo also was heliocentric. Galileo also favored heliocentric. ஓகேவா? He also wanted the sun to be at the center. ஆனா the church, the Catholic church did not agree. They said that the earth is only at the center. And பசங்களா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே உண்மை தெரியும். என்னது? சன் தான் சென்டர். ஆனா the orbit is not circular, it is more of an elliptical orbit. இல்லையா? நீங்களாம் அதை படிச்சிருக்கீங்களா? என்ன அப்படியே புதுசா கேட்குறமா கேட்குறீங்க? டேய், கெப்லர்ஸ் லாஸ்லாம் ஆல்ரெடி படிச்சு தானே வந்திருக்கீங்க. நல்லா கதை சொன்ன ஆரம்பிச்சா போதுமே, எல்லாரும் அப்படியே சார் செம்மையா கதை சொல்றீங்க சார். தம்பி, இது சும்மா இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் மேட்டருக்கு வரும். புரியுதா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். அண்ட் உண்மையான ரிசர்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைகோ பிராஹே. ஓகே, டைகோ பிராஹே வந்து he was a astronomer in Denmark. ஓகே, ஸோ எந்த வருஷத்துல பாருங்க, 16th century. 16th centuryயோட எண்டில் he was observing the movement of planets with his eye, with his naked eye. With his naked eye, he was observing the movement of planets. And என்ன planet யாருக்காச்சும் தெரியுமா? What planet did he study properly? Can anybody guess? எந்த planet நம்ம டைகோ பிராஹே did he observe fully? He took a lot of data. Can anybody guess எந்த planet அவர் நல்லா track பண்ணாரு? Is it Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn? Anybody?
Very good. யார் அது? Somesh. Somesh, you are absolutely right. He tracked Mars. He tracked Mars. So Tycho Brahe, he had tracked Mars planet ஓட motion. அதெல்லாம் டேட்டா எழுதினாரு. ஸோ காலையில் எழுந்து அவர் வேலையே மார்ஸ் எங்க இருக்கு, நைட் எங்க இருக்கு, நடுராத்திரில எங்க இருக்கு அப்படின்னு எழுதி 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 வைப்பாரு. தினமும் அவர் வாழ்க்கையோட லட்சியமே அதான், தினமும் எழுதி வைப்பாரு. ஆனா பாவம் பையன், பாவம் இந்த நல்ல மனுஷன், அவர் வாழ்க்கையில அவர் அனுபவிக்கல. யார் அனுபவிச்சா? அவரு அனுபவிக்கல. அவரோட சிஷ்ய பிள்ளை, அவரோட சிஷ்யன் யாரு? நம்ம கெப்லர். தம்பிங்களா, கெப்லர் பண்ணது கெத்து இல்ல, உண்மையான எஃபர்ட் போட்டது நம்ம தலைவர் இங்க இருக்காரு பாத்தீங்களா, இந்த பாவமான மனுஷன் தான் ஆக்சுவலா கெத்து. ஏன்னா இவரு கண்டுபிடிச்ச டேட்டா வச்சுதான் இவரோட ஜூனியர், இவரோட சிஷ்யன் கெப்லர். கெப்லர் was from Germany, but he worked as an assistant for him. Kepler worked as an assistant for Tycho Brahe and he took all the data. So Tycho Brahe வந்து சொன்னாரு, டேய் தம்பி கெப்லர், நான் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஸ்டடி பண்ணு, இதை வச்சு என்ன சொல்ல முடியும்னு பாரு அப்படின்னு கெப்லருக்கு கொடுக்குறாரு. ஸோ கெப்லர் கையில் கிடைச்ச லட்டு அதான், வேற லெவல்ல. எல்லா ஹார்ட் ஒர்க், எல்லா கடுமையான உழைப்பெல்லாம் நம்மளோட டைகோ பிராயே பண்ணிட்டு அந்த உழைப்பை வந்து கெப்லருக்கு கொடுக்குறாரு. தம்பி, இது என் வாழ்க்கையோட கோல், என் வாழ்க்கையில் நான் பண்ண விஷயங்கள்லாம் இங்க இருக்கு, இந்த வச்சுக்கோ, இதை வச்சு ஏதாச்சும் நல்லதா பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ கெப்லர் killed it. கெப்லர் திரிக்க விட்டார். ஓகே, கெப்லர் literally killed it. He understood the data fully and he gave 3 amazing laws. அந்த கெப்லர்ஸ் லாஸ் தான் நீங்க படிக்கிறீங்க. ஸோ கெப்லர் வந்து அந்த டைகோ பிராஹே கொடுத்த அந்த டேட்டா வச்சு he studied it properly. ஸோ கெப்லர் கூட கெத்து தான், ஏன்னா அந்த டேட்டாவை படிச்சு கரெக்டான லாஸ் கொடுத்தார்ல, அதுவே வேற லெவல். ஸோ கெப்லர் இஸ் credited with the Kepler's laws that we are studying even today. ஓகேவா? ஸோ அந்த கெப்லர்ஸ் லாஸ் தான் நம்ம இப்போ படிக்க போறோம். அண்ட் பசங்களா, did you know what? Universal law of gravitation நம்ம நியூட்டன் கொடுத்தாரு, அது தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை படிக்க போறோம். We are going to study the universal law of gravitation and that was given by நம்ம ஐசக் நியூட்டன். மண்டேலே ஆப்பிள் விழுந்துச்சுல, அந்த ஐசக் நியூட்டன் தான் he figured out universal law of gravitation. அதான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா படிக்க போறோம். ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ணதே it was Kepler's laws. கெப்லரோட லா தான் நியூட்டனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. After Newton knew Kepler's laws, it helped him to contribute to the universal law of gravitation. மாசா, அந்த அளவுக்கு கெப்லர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. கெப்லர் was amazing. So அந்த 3 லாஸை நாம இப்ப பார்க்க போறோம். So what are the 3 laws? The 3 laws are law of orbits, law of areas and law of periods. ஓகேவா? ஸோ இந்த 3 லாஸ் தான் நம்ம படிக்க போறோம். உங்க எல்லாருக்கும் இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், பட் கவலைப்படாதீங்க. ஐ எம் கோனா மேக் இட் வெரி சிம்பிள். நான் ரொம்ப இழுக்க போறது இல்ல, டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கோமே வள 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 வளன்னு பெருசாலாம் சொல்ல போறது இல்ல, சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஷால் வி கெட் ஸ்டார்டட்? Sahana, you're not late. Sahana, you're exactly on time. This is the start of today's lecture, academics. Okay? Very good. Super பசங்களா, ஆரம்பிக்கலாமா? So பசங்களா, the 3 laws were given by Kepler. It is law of orbits, the next one is law of areas, the next one is law of periods. ஓகேவா? So இது 3 தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா we will go through it. முதல் law of orbits என்ன சொல்லுதுன்னா, Kepler said எல்லா பிளானட்ஸுமே they move in elliptical orbits. நீங்க எல்லாரும் உங்களோட மேத்தமேட்டிக்ஸ்ல கோனிக் செக்ஷன்ஸ் படிச்சீங்களா? உங்க ஸ்கூல்ல கோனிக் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? நிறைய ஸ்கூல்ல கோனிக் செக்ஷன் முடிச்சிட்டாங்க. குவார்டர்லிக்கு எக்ஸாம்க்கு யூ ஹேவ் கோனிக் செக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ கோனிக் செக்ஷன்ஸ்ல ஒரு முக்கியமான கோனிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிப்ஸ். ஸோ இந்த ஷேப்புக்கு பேர் தான் எலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பசங்களா. ஸோ கெப்லர் என்ன சொன்னார்னா, எல்லா பிளானட்டுமே நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் சன்னை சுத்தி வருது. சன் எங்க இருக்கு? சன் நடுவுல இருக்குமா? இல்ல, சன் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட நடுவுல கிடையாது. It will be at the foci of the elliptical shape.
ஸோ எலிப்ஸ்க்கு 2 ஃபோக்கஸ் இருக்கும் பசங்களா, சரியா? எலிப்ஸ்க்கு 2 ஃபோக்கஸ் இருக்கும், சரியா? நிறைய பேர் வந்து சார் இல்ல சார் எங்க ஸ்கூல்ல நடத்தல சார் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நடத்தாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க, ஓகேவா? ஸோ எலிப்ஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா 2 ஃபோக்கஸ் இருக்கும் இந்த மாதிரி. அந்த 2 ஃபோக்கஸை we call it S1 S2, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதோட மீனிங் என்னன்றத நீங்க மேத்ஸ்ல படிப்பீங்க. இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஷேப் இருந்துச்சுன்னா அந்த எலிப்டிக்கல் ஷேப்புக்கு 2 ஃபோக்கை இருக்கும். ஃபோக்கை இஸ் ப்ளூரல் அண்ட் ஃபோக்கஸ் இஸ் சிங்குலர், ஓகேவா? ஸோ 2 ஃபோக்கஸ் இருக்கனால we call it foci. சரியா பசங்களா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? கிரேட். ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல 2 ஃபோக்கை இருக்கும் அண்ட் நம்ம சன் வந்து ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கும். அதான் கெப்லர் சொன்ன முதல் லா. எல்லாரும் கிளியரா? இதுல ஒன்றும் பெருசாலாம் ஒண்ணுமே இல்லை. டிட் யூ ஆல் லைக் இட்? சந்தோஷமா? ஜெய், தேங்க்யூ so much ஜெய். I will definitely take daily. I will take in October for 11th standard. Every single day I will try to take a session and I want you to attend it. அதான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஓகேவா? சூப்பர். ஸோ பசங்களா முன்னாடி போலாமா? ஸோ இப்போ பாத்தியா பிளானட் தான் இந்த பச்சை கலர். இந்த பச்சை கலர்ல மூவ் ஆகுறது பிளானட். இந்த எல்லோ கலருக்கு சன். ஸோ சன் வந்து ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கும் அண்ட் பிளானட் வந்து அதை சுத்தி வரும் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல, ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன நீங்க சொல்லலாம், சார் அப்போ பிளானட் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் சன்னுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும், வருஷத்துல ஒரு டைம் சன்னோட ரொம்ப தூரமா இருக்கும் சார், கரெக்டா? டிட் யூ ஆல் லைக் இட்? உண்மைதானே? ஏன்னா சன்னை சுத்தி ஒரு தடவை சுத்தி வந்தா அதான் ஒரு வருஷம். டேய் மறந்துடாதீங்கடா, எல்லாமே கனெக்டட், புரியுதா? சன்னை சுத்தி ஒரு தடவை ஃபுல்லா சுத்தி வந்தினா வாட் இஸ் தட்? தட் இஸ் 1 year. One revolution around the sun is 1 year. I hope all of you are clear. அது 1 day கிடையாதுடா டே. 1 day வந்து நம்ம எர்த் ஆக்சிஸ்ல சுத்துறது, ஓகே? மற்றபடி 1 year வந்து சன்னை நம்ம ஃபுல்லா சுத்தி வர்றது. ஸோ சன் வந்து நம்ம ஒரு வருஷத்துல சுத்தி வரப்போ ஒரு டைம் வந்து we will be very close to the sun and ஒரு டைம் வந்து we will be very far from the sun. அந்த closest position என்னது சார்? இதான் சார் closest position. Do you all agree? இதான் closest position, கரெக்டா? and இதான் farthest position. Do you all agree? so அந்த closest position பேர் தான் perihelion. perihelion அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு, perihelion. and farthest location place லொகேஷனோட நேம் வந்து aphelion, ஓகேவா? so I hope all of you are clear. so இந்த ரெண்டு லொகேஷன் ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்குது perihelion and ரொம்ப farther-ஆ இருக்குது aphelion. I hope all of you are aware of that. yes, சூப்பரா பசங்களா? so you have P is the perihelion and A is the aphelion, ஓகேவா? so P, the closest point to the sun in the elliptical orbit, that is called perihelion and A is called as the aphelion. A is the farthest point. சூப்பரா? did you all love it? மாசா? அவளையா? so ஒரு லா முடிச்சாச்சு, கத்தம். you are all rock stars. இப்போ நீங்களும் எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஈஸி. so இப்போ முன்னாடி போலாமா? அவ்வளோ ஈஸியா? இதெல்லாம் ஒரு டுபாக்கூர் சாப்டர். கிராவிடேஷன்லாம் இட் இஸ் ஜுஜுபி, இட் இஸ் லட்டு. ஓகே, I hope you will also find it very easy and very very simple to solve. so shall we move forward? எல்லாரும் ஓகேவா? great. இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. வாங்க, let's go to the second law. second law தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. so அதான் நான் சொல்லி தர போறேன். so பசங்களா ஆரம்பிக்கலாமா? shall we do it? very good. செகண்ட் லால நான் நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சொல்லி தர போறேன். உங்களை எல்லாம் புரிய வச்சு I am going to make you very knowledgeable. I am going to make you very knowledgeable. I hope you all realize that. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல you will know great things about this chapter. Okay, so let's start. so பசங்களா ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா law of areas. He says that the area covered by the line connecting planet to the sun will sweep equal area
in equal intervals of time. அப்படின்னா ஸோ இதான் ஒரு பிளானட், ஓகேவா? அந்த பிளானட்டும் சன்னும் கனெக்ட் பண்ற லைன் ஒரு சர்டன் டைம் இன்டர்வெல்ல இவ்வளோ ஏரியா ஸ்வீப் பண்ணுச்சுன்னா இவ்வளோ ஏரியா ஸ்வீப் பண்ணுது. புரியுதா? என்ன பண்றேன், ரொம்ப இங்கிலீஷ்ல பேசி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல, நான் சும்மா சிம்பிளா தமிழ்ல சொல்றேன். பிளானட் இருக்கா, பி தான் பிளானட், எஸ் தான் சன். பிளானட்டையும் சன்னையும் ஒரு லைனை வச்சு நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துல பிளானட் நவுந்துரும்ல. லெட்ஸ் சே ஒரு 5 நாள், ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் டைம். ஒரு 20 நாள்ல நான் பாக்குறேன். ஸோ 20 நாள்ல நான் பாக்குறப்போ பிளானட் வந்து நவுந்துச்சு. ஸோ இந்த 20 நாள்ல இவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்கா அந்த லைன் இப்படி இருந்தது. சன்ல இருந்து அந்த பிளானட் கனெக்ட் பண்ற லைன் வந்து 20 நாள்ல இட் ஹஸ் கவர்ட் திஸ் மச் ஏரியா. ஸோ அப்போ கெப்லர்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நீ என்னைக்கோ ஒரு நாள் இங்க அந்த பிளானட்டை பாக்குற, என்னைக்கோ ஒரு நாள் சும்மா மறந்துட்ட, ஒரு 6 மாசம் போயிடுச்சு, திடீர்னு ஒரு நாள் திருப்பியும் அந்த பிளானட்டை பாக்குற, இங்க பாக்குற. அப்புறம் 20 நாள் நான் திருப்பியும் இதை அப்சர்வ் பண்றேன். எக்ஸாக்ட்லி சேம் டைம் பீரியட். அப்படி அப்சர்வ் பண்ணா இந்த 20 நாள்ல கவர் பண்ண ஏரியா, the line joining planet to sun, the area will be the same. Masa, did you all like it? Para level, so that is what is law of areas. Law of areas என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட planet connected to sun அந்த லைன் வந்து in a equal time interval, it will sweep equal areas. Supera? Did you all like it? இதனால தான் இங்க velocity ஃபாஸ்டா இருக்கும், இங்க velocity ஸ்லோவா இருக்கும் பிளானட்டுக்கு. வேற லெவலா? Did you all like it? How, sir? Shivani, that is a Kepler's laws. He framed it. It is true. Okay? வேற லெவல்ல. I hope all of you enjoyed it. Got it? So பசங்களா, இந்த ஏரியாவும் சேம். சார் எப்படி சார்? நண்பா, இங்க பெருசா இருக்குடா, ஆனா இங்க லெங்த் பெருசுல. யோசி, இங்க லெங்த் பெருசுல. சோ ஏரியா கால்குலேட் பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். ஓகேவா? Did you all love it? சோ அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா பிளானட்டோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த டைம் இன்டர்வெல்ல நான் வந்து இதே ஏரியாவை கவர் பண்ணும். சோ இதே ஏரியாவை இந்த டைம் இன்டர்வெல்ல நான் கவர் பண்ணுனா இங்க சின்ன போர்ஷன்னா நான் வேகமா இங்க வந்தாதான் என்னால அந்த ஏரியாவை கொண்டு வர முடியும். சோ இந்த place where sun is close by, in the perihelion the velocity is faster, and in the aphelion the velocity is slower. That is given by Kepler's laws. Mass. And பசங்களா, Kepler's law வந்து எதுல இருந்து வருதுன்னு தெரியுமா? What does it prove? Can anybody tell? Kepler's law verifies the conservation of what? Kepler's laws verifies the conservation of what? Can anybody let me know quickly? எல்லாரும் குயிக்கா சொல்லுங்க. So பசங்களா, planets appear to move slower when they are farther from the sun than when they are nearer. ஓகேவா? So பசங்களா, இப்போ நிறைய பேர் கேக்குறீங்க, சார் ஏன் சார் வெலாசிட்டி சன்னுக்கு பக்கத்துல அதிகம், சன்னுக்கு தூரத்துல ஏன் சார் வெலாசிட்டி கம்மி, ஏன் சார் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? I will teach you, don't worry. So பசங்களா, so இப்ப நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம். So நீங்க சொல்ற மாதிரி இதான் சன்னு, இதான் பிளானட். So நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஸ்லோவான்னு வச்சுக்கலாம். So இங்க வந்து ரொம்ப ஸ்லோவா நவுறுது. ஓகேவா? in a time delta t டைம்ல பிளானட் வந்து இங்க இருந்து இங்க வந்திருக்கு. So இதான் ஏரியா. புரியுதா?
So இப்போ I am looking at another portion here. So இங்க அதே delta t timeல it would have moved some distance. பசங்களா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த பெருசா நீளமா இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியா ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதா? இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா அதிகமா இருக்கும். உனக்கே தெரியணும்டா, பேஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கா, ஹைட் பார் எவ்வளவு அதிகம் ஹைட். சோ அதனால இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா அதிகமா இருக்கும். சோ கெப்லர்ஸ் லா ஒபே ஆகாது இந்த மாதிரி இருந்தா. சோ கெப்லர்ஸ் லா ஒபே ஆகணும்னா இவரு ஃபாஸ்டா நவரணும். இவரு இவ்வளவு மெதுவா ஆமையாட்டம் நவுந்தா செட் ஆகாது, இவரு வேகமா நவரணும். சோ இவர் எங்க இருப்பாரு, நம்ம பிளானட் பி எங்க இருப்பாருன்னா இங்க இருப்பாரு. சோ அப்போ இந்த மொத்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஏரியாக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சோ அதனால தான் இந்த அப்சர்வேஷன், நியர் த சன் the velocity of the planet is faster, away from the sun the velocity of the planet is slower. ஓகேவா? did you all like it? ஏன்னா கொஞ்சம் யோசிங்கடா, கொஞ்சம் யோசிங்க. வேற லெவல் எக்ஸாம்பிள் தட்டா, அடுத்த லெவல் போலாமா, அடுத்த கியரை போடலாமா, அடுத்த கியரை போடலாம். பசங்களா எல்லாரும் சந்திராயன், ஸ்லிங் ஷாட் மெத்தட் அதெல்லாம் நல்லா நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறீங்களே தவிர யூஸ் பண்ண மாட்டீங்களா? யூஸ் பண்ண மாட்டீங்களே. ஸ்லிங் ஷாட் மெத்தட் கேள்விப்பட்டீங்களே? சந்திராயன் ரொம்ப சீப்பா அனுப்புனாங்க. இந்தியா ISRO வேற லெவல் சார், செம்ம சீப்பா they send planets to space, your rockets to space, satellites. எப்படின்றது நான் சொல்றேன். See, slingshot method na they use the gravity of other planets, other celestial bodies. So sun வந்து பக்கத்துல வரப்போ the gravitational force of attraction will be higher. So பக்கத்துல வரப்போ sun உள்ள இழுக்கும், so வேகமா இருக்கும். ஆனா தூரத்துல போறப்போ அந்த அட்ராக்ஷன் அவ்வளவா இருக்காது, so கொஞ்சம் ஸ்லோவா போகும். இது எப்படி இருக்கு, வேற லெவலா? I gave you one more way to interpret it. ஓகேவா? So for example, நீ ஒரு ராட்னம் நம்ம பீச்சுக்கு போறப்போ அந்த சின்ன குழந்தைங்களா ஒரு ரவுண்டா சுத்தி வரும்ல, அதுல உட்கார வச்சு ஒரு அண்ணா தள்ளுவார்ல, ஒரு அண்ணா தள்ளி விட்டுட்டே இருப்பாரு உட்கார வச்சு. சோ அந்த அண்ணா தள்ளி விடுற இடத்துல ஸ்பீட் அதிகமா இருக்கும். அந்த அண்ணா தள்ளி விடுறது ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஆயிரும். அவர் பக்கத்துல வரப்போ தள்ளி விடுவார், ஃபாஸ்டா போகும். அப்புறம் அப்படியே சுத்திட்டு அந்த சைடு வரப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அப்புறம் திருப்பி பக்கத்துல வரப்போ நீ தள்ளி விடுறப்போ ஃபாஸ்டா போகும். அதே மாதிரிதான். சோ சன் பக்கத்துல வரப்போ சன்னோட கிராவிடேஷனல் புல் உன்னை உள்ள இழுத்து அப்படியே கொண்டு வரும். அண்ட் இங்க வரப்போ உனக்கு யூ வில் பி ஸ்லைட்லி ஸ்லோவர். அது நம்மளோட கெப்லர்ஸ் லாஸாலையும் we can easily see. செம்மையா? Did you all like it? So I hope all of you are able to understand it. So இந்த ஸ்லைட்ல இருக்கிறது நான் எல்லாமே கிளியரா I have told you. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Exactly Somesh, you are absolutely right. Very good Nikki. Superb. Great. Avani Shri, அததான் நான் 3 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Avani Shri, please pull the video back and watch it. You will be able to understand. Okay? So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Kepler's second law is a consequence of what? Can anybody please let me know? Kepler's second law is a consequence of conservation of energy, conservation of linear momentum, conservation of angular momentum. What is the right answer? Thank you, Jay. I am very happy and proud to say that. Vedantu Olympiad courses lende we got gold medal in International Astronomy Olympiad Juniors. Okay, I hope you all saw that post in the community. Great. Answer another pa. So Avani Shri says linear momentum. Veda says angular momentum. Varsha says angular momentum. Aditya, very good. Aditya Pramod is right. So Pasangala, it is conservation of why say poichupa? Angular momentum. That's the right answer. Okay va? So answer is conservation of angular momentum பசங்களா. யார் யாரெல்லாம் ஆப்ஷன் சி சொன்னீங்களோ நீங்களா தான் கரெக்ட், மற்ற ஆன்சர்ஸ்லாம் தப்பு. It is not conservation of energy. It is not conservation of linear momentum. It is in fact conservation of angular momentum.
எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். Are you ready for the derivation? ரொம்ப சிம்பிள் ஈஸி டெரிவேஷன் நான் கொடுக்க போறேன். நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போறது இல்ல, உங்களை பயமுறுத்த போறது இல்ல. ஆனா பசங்களா, நான் சொல்றதை பத்தி யோசிங்க. போய் உங்க NCERT வாசிங்க. நான் NCERT ல இருக்க ஒவ்வொரு லைனுமே கவர் பண்றேன். I am not leaving anything. What is there in NCERT? I do it here. என் லெக்சரை பார்த்தீங்கன்னா NCERT போர்டு எக்ஸாம், CBSE போர்டு எக்ஸாம் கவலையே படாத. நீட் கவலையே படாத. நீட்டுக்கும் போர்டு எக்ஸாமுக்கும் what I teach is more than enough. Okay? So let's go back and try to derive it. So பசங்களா, இப்போ நான் derive பண்ண போறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. சரியா? I want you to pay attention. So பசங்களா, இந்த சன்ல இருந்து நம்ம பிளானட் கனெக்ட் பண்றோம்ல, அந்த வெக்டர் தான் நம்மளோட ரேடியஸ் வெக்டர். ரேடியல் வெக்டர் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நம்மளோட ரேடியஸ் வெக்டர் சன்ல இருந்து நம்மளோட பிளானட் இருக்க இடத்தை கனெக்ட் பண்றது. ஓகேவா? சோ இப்போ நம்ம பிளானட் வந்து it will move tangentially, right? It will move like this. It will move like this. It will have a velocity. Let's say the velocity is going to be v vector. சரியா? Are you all clear? Everybody happy with this? எல்லாருக்கும் ஓகேவா? சோ பசங்களா, இப்போ ஒரு சின்ன டைம் டெல்டா t ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும்? It would have covered v delta t. Do you all agree? ஒரு சின்ன டைம் in a delta t time interval, it would have covered v delta t and the distance. So in the distance தான், let's say it's v delta t. ஓகேவா? So இதான் நம்மளோட velocity direction, and let's say it covered a distance of v delta t. So பசங்களா, what is the area, what is the differential area, or what is the small area that it has covered? The small area that it has covered is nothing but r into r vector cross v delta t by 2. Do you all agree? எப்படி சார்? ஏன்னா நம்ம வெக்டர்ஸ்ல படிச்சிருப்போம், when you have a triangle, triangleோட ரெண்டு பக்கம் உனக்கு தெரிஞ்சுச்சுனா, the area of this triangle is half a cross b. Don't you all agree? The area of this triangle is half modulus of a cross b. இத படிச்சிருக்கீங்களா? வெக்டர்ஸ்ல ஒரு triangle இருந்துச்சு, அந்த triangleோட ரெண்டு adjacent sides வந்து a vector b vector அப்படின்னு உனக்கு கொடுத்திருந்தா, அந்த triangleோட ஏரியா வந்து half a vector cross b vector இல்லையா? சோ அதேதான் நான் பண்ணிருக்கேன். இங்க வந்து இந்த ஷேப்பை அப்ராக்சிமேட்டா நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பார்க்கிறேன் வச்சுக்கேன். ஏன்னா இது வந்து சின்ன டைம் இன்டர்வெல்ல நான் கவர் பண்ற டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ இது ஆர் வெக்டர், இது வந்து நான் சின்ன டைம் இன்டர்வெல்ல கவர் பண்ற டிஸ்டன்ஸ் v delta t. சோ இது வந்து it's a triangle. So triangle ஓட ஏரியா என்னது? triangle ஓட ஏரியா வந்து it is half the cross product of adjacent sides. Okay? So half cross product of adjacent sides. So இப்போ பசங்களா, linear momentum என்னது? linear momentum is mass into velocity. So velocity vector பதிலா நான் வந்து linear momentum by m எழுதலாமா? So இந்த velocity பதிலா I can write linear momentum by m. சூப்பரா? Did you all like it? Are you all clear? And இந்த delta t நான் left side கொண்டு வந்துடலாமா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இந்த delta t எங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் left sideல denominatorல கொண்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், முடிந்தது. அவ்வளவுதான், over. We have derived the law of areas proving conservation of angular momentum. ஏன் சார்? ஏன்னா r cross p தான் உன்னோட angular momentum. Angular momentum divided by 2m, அதான் delta a by delta t. It is rate of change of area. Rate of change of area is constant. Rate of change of area is constant by Kepler's law. So இது constant னா அந்த constant தான் L by 2m. Mass is a constant. அப்ப இது ஒரு constant னா then angular momentum is a constant. So conservation of angular momentum. போடு சாட்ல ஒரு AD square. வேற level derivation. Did you all like it? Was it amazing? I absolutely love deriving this for you. Dabba derivation. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Are you all happy, my dear boys and girls?
So shall I move forward? So இத மறக்காத. The rate of change of area is equal to angular momentum divided by 2 times mass of the planet. Okay va? So what is area, rate of change of area? dA by dt, delta A by delta T is nothing but angular momentum by twice the mass. That is a constant. Why is it a constant? Because Kepler's law says, the second law is law of areas. The area covered in a fixed interval of time is equal. Always. How constant? Shivani, அதான் Kepler's law சொல்லுதுல. Kepler's law உண்மை. அதை மறுக்கவே முடியாது. It is a law. It has to be obeyed. புரியுதா? So அதனால சிவானி கெப்லர்ஸ் லா என்ன சொல்லுது? லா ஆஃப் ஏரியாஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் ஏரியா தான் கவர் ஆகும். So அப்படினா dA by dt delta A by delta T is constant. dA by dt தான் rate of change of area. அததான் நான் delta A by delta T ன்னு எழுதியிருக்கேன். புரியுதா? So delta A by delta T is rate of change of area. That is a constant according to Kepler's laws. So அதை யூஸ் பண்ணி நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். அந்த கான்ஸ்டன்ட் வந்து momentum, angular momentum by 2m. So angular momentum by 2m is a constant. So அப்ப angular momentumம் constant தானே? ஏன்னா 2 times mass மாற போறது இல்ல. அப்ப angular momentumம் constant தானே? Angular momentum constant னா என்ன அர்த்தம்? Your conservation of angular momentum. That's what we are proving. I hope you all enjoyed it. Did you all like it? Are you all happy, my dear boys and my dear girls? Superb. Very good. So that's about it, guys. So முன்னாடி போலாமா? So let's go to the அடுத்த law of periods. இது ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்க பயப்படவே தேவையில்லை. இத பேஸ் பண்ணி நம்ம 3 கேள்வி சால்வ் பண்ண போறோம். நிறைய பேர் கேட்டீங்கல, சார் ப்ராப்ளம்ஸ் கொடுங்க சார், ப்ராப்ளம்ஸ் கொடுங்கன்னு. சோ 3 ப்ராப்ளம் வரப்போகுது. நீங்களாம் தயாரா? ஆர் யூ ரெடி? மறக்காம உங்களோட பென் பேப்பர்லாம் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தாறுமாறான கேள்விகள் சால்வ் பண்ண போறோம். ஓகே, வெரி குட். சோ லா ஆஃப் பீரியட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதான் கெப்லரோட 3வது லா. The square of the time period of revolution of a planet is proportional to the cube of the semi-major axis of ellipse traced out by the planet. So என்ன சொல்ல வராருன்னா, planet வந்து நம்மளோட சன்னை முழுசா சுத்தி வர டைம் பீரியட். planet வந்து நம்மளோட சன்னை முழுசா சுத்தி வர டைம் பீரியட், அதான் T. சூப்பரா? நம்ம பிளானட் வந்து சன்னை முழுசா சுத்தி வர்றது ஒரு தடவை, அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, அதான் டைம் பீரியட் T. புரிஞ்சுச்சா? இப்ப டைம் பீரியட் புரிஞ்சுச்சா? டைம் பீரியட்னா என்னது? நம்மளோட பிளானட் வந்து ஒரு தடவை நம்ம சன்னை சுத்தி முழுசா ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் ஆரம்பிச்ச இடத்துக்கு, அதான் ஒரு டைம் பீரியட். the time taken to complete one revolution around the sun, அதான் T. இப்போ A என்னன்னு பாத்தீங்கன்னா, A is the semi major axis. so ellipse வந்து ரெண்டு axis இருக்கும். ellipse வந்து ரெண்டு axis இருக்கும். இதுக்கு பேர் தான் major axis, ஏனா பெருசு. இன்னொன்னு வந்து minor axis. இதான் major axis, இதான் minor axis. இதான் major axis, இதான் minor axis. இதான் major, இதான் minor. பெருசா இருக்கிறது major, சின்னதா இருக்கிறது minor. ஓகேவா? so semi major axis னா major axis ஓட பாதி. so இந்த distance பேர் தான் semi major axis. அதுக்கு வந்து A ன்னு சொல்லுவோம் ellipseல. அதுக்கு வந்து A ன்னு சொல்லுவோம் ellipseல. so இப்போ ரெண்டுமே புரிஞ்சுச்சா? T னா என்னன்னு தெரியுமா? டைம் பீரியட். A னா என்ன தெரியுமா? semi major axis. சார் ஆமா சார், ரெண்டுமே தெரிஞ்சுச்சு சார். இப்போ கெப்லர்ஸ் law of periods என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட டைம் பீரியட் ஸ்கொயர் வந்து it is proportional to the cube of your semi major axis. அவ்வளவுதான். That's it. Did you all like it? Are you all happy? செமையா? எல்லாருக்கும் சந்தோஷமா? அவ்வளவுதான் பசங்களா. so இதான் நம்மளோட law of periods. இது ரொம்ப முக்கியம் for satellites. for satellites this is very very important. எல்லாமே நம்ம படிப்போம் as we move forward. ஓகே, ஆனா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இவ்வளவு புரிஞ்சா போதும். இதை பேஸ் பண்ணி நான் கேள்விகள் கேட்க போறேன். வா 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 வா, டப்புன்னு சால்வ் பண்ணலாம். I want you guys to be lightning fast. I want you guys to be lightning fast. Please
Do it quickly, my dear boys and girls. Sir, open Vedantu offline center. Yes, Jay. Hey, open பண்றோம்யா. அதுக்கு தான் we are making a lot of efforts. சென்னையில ஆல்ரெடி இருக்கு, அண்ணா நகர்ல ஆல்ரெடி 11th standard தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க and it's going amazing. ஓகே, நாளைக்கு காலையில கூட அவங்கள நான் மீட் பண்ண போறேன். நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு I have a session with them. சென்னையோட ஆஃப்லைன் பேட்ச்ல. ஓகே, so பசங்களா, it is a very big goal that we have set for ourselves to reach various places in Tamil Nadu. So எங்களை ஃபர்ஸ்ட் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க. நாளைக்கு தாம்பரத்தில் ஐ எம் மீட்டிங் சம் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் தாம்பரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. அண்ட் அடுத்த வாரம் 15th சண்டே ஐ எம் கோயிங் டு ட்ரிச்சி. அதுக்கப்புறம் we don't know, it is a close competition between Coimbatore and Madurai. Okay, so பசங்களா ஆன்சர் என்னதுப்பா? so பசங்களா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் TA square is proportional to R1 cube and TB square is proportional to R2 cube. ஓகேவா? சூப்பரா, வேற லெவலா பசங்களா? இது எல்லாருக்கும் கிளியரா? இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? சோ மாஸ் கொடுத்தது உன்னைய கன்ஃபியூஸ் பண்ண, நீ தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நீ தான் புத்திசாலித்தனமா இருக்கணும். சார், அவன் மாஸ் கொடுத்தது என்னைய கன்ஃபியூஸ் பண்ண சார், நான்லாம் அதை கண்டுக்கவே இல்லை சார். ஏன்னா கெப்லர்ஸ் லா படி டைம் பீரியட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த செமி மேஜர் ஆக்சிஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ். ஏன்னா இங்க வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் கொடுக்கல, இங்க சர்க்குலர் ஆர்பிட் தான் கொடுத்துருக்கான். சர்க்குலர் ஆர்பிட்னா செமி மேஜர் செமி மைனர்லாம் கிடையாது, இட் இஸ் ஒன்லி ரேடியஸ். சோ செமி மேஜர் ஆக்சிஸை தூக்கிட்டு ரேடியஸை போடு, உன் வாழ்க்கையை அவனே ஈஸி ஆக்கிட்டான், நீ எதுக்கு டஃப் ஆகுற? சோ நம்ம R1 R2 என்ன ரிலேஷன்ஷிப் சார்? R1 வந்து இட் இஸ் 4R2 சார். சோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போயிடும். சோ TA by TB whole square is R1 by R2 whole square. அவ்வளவுதான் நண்பர்களே. சோ R1 by R2 எவ்வளோ சார்? R1 by R2 வந்து இட் இஸ் 4 சார். So R1 by R2 whole cube la, I'm sorry. So R1 by R2 வந்து 4. 4 cube எவ்வளோ சார்? R1 by R2 வந்து 4 சார். 4 cube வந்து 64 சார். 64 வந்து T1 TA by TB whole square. So 64 வந்து TA by TB whole square. So அப்ப TA by TB எவ்வளோ? TA by TB வந்து 64 to the power half. Square root of 64 எவ்வளோப்பா? 8. So TA by TB is 8. அப்ப TA by TB is option B. மாசா என்னப்பா சொல்றீங்க? 4 கிடையாதுயா, 4 கிடையாது. Did you all like it? Great, superb, very good Shomesh, you are absolutely right. What about others? Harihara Priyan 4 illappa, 8 the answer. Varsha, super Varsha. Madhujit, superb. What about others? எங்க சாட்ல எனர்ஜியே காணும், போடியா ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயர். இப்போ புரிஞ்சுச்சா? தப்பு விட்டா பரவாயில்லையா, தப்பு தான் கத்துப்போம். இட்ஸ் ஓகே. க்ளோரி தேவன், கண்டிப்பா ஐ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நான் அக்டோபர் மாசத்துல 11th முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். so that 12th வந்து ஐ வில் டீச் யூ ஃப்ரம் நவம்பர். ப்ளீஸ் வெயிட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏன்னா நான் சொன்னது போல 11th ஐ வில் கம்ப்ளீட் as much as I can in October. So அதனால தான் 11th பசங்கிட்ட நான் திருப்பி கேட்கிறேன், டே லைவுக்கு வாங்கடா, லைவுக்கு வந்து பாருங்க. ஏன்னா இந்த மாசத்துல நான் நிறைய கவர் பண்ண போறேன். ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட் இட். ஓகே, சூப்பர். அவானிஸ்ரீ, பரவாயில்ல அவானிஸ்ரீ, இட்ஸ் ஓகே. ஐ எம் glad you are learning. ஏன்னா இங்க வரதே நீங்க கத்துக்கிறதுக்கு தான். ஸோ அதனால கவலைப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ப்ளீஸ் ட்ரை டு டூ இட். come on boys, come on girls, quick. Which subject will you complete first? Srivatsan, நான் எல்லாமே எடுக்க போறேன். I am going to take chapters gravitation in physics, chemistry la chemical bonding, periodic table, thermodynamics, and maths la straight lines, conic sections and
நம்மளோட limits and derivatives. இதான் plan for the October month. Okay, அதுக்கப்புறம் I am focusing on 12th from November. Please bear with me. It's not like I will leave 11th. I will also teach for you, but the frequency might reduce in November. In October, 11th is the first focus. So please, பசங்களா ரெகுலரா வாங்க. ஜேஇ படிக்கிறவங்க, நீட் படிக்கிறவங்க என்னோட வீடியோஸை பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, கண்டிப்பா மை செஷன்ஸ் ஆர் மோர் தென் எனஃப் ஃபார் நீட்டுக்கு நான் நடத்துறது ரொம்பவே போதும். இதை வச்சு நீ டேரக்டா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதையும் நான் கொண்டு வர போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சோ பசங்களா, what do we have here? A satellite of mass m is at a distance of r from the center of the earth, and another satellite is at the distance of 2r. மாஸ்லாம் கவலைப்படாத, மாஸ்லாம் உனக்கு தேவையில்லை. Mass is not needed. Don't worry about that. You need to focus on time period நாலே நம்ம distance தான். So we know that time period 1 by time period 2, the whole square is equal to r1 by r2 whole cube. கரெக்டா? இத புரியுமா? எல்லாருக்கும் தெரியுதா? So r1 is r, r1 is r, r2 is 2r. So r1 வந்து r, r2 வந்து 2r. அத cube பண்ணு. r cancel. 1 by 2 cube is 1 by 8. So t1 by t2 whole square is 1 by 8. அப்ப t1 by t2 எவ்வளோ? Sir, t1 by t2 is square root of 1 by 8, sir. அப்ப 1 by 2 root 2, sir. அப்ப answer option D, sir. Option D சொன்னவங்க எல்லாருமே ரைட். ஹரிணி, கீர்த்திகா, அவானி ஸ்ரீ, ஸ்ரீராம், நிர்மல், இனியன். Okay, very good. Superb. சபா ராகவ், இது ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு ஆரம்பத்துக்கு ஓகே, ஃபார் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் தெரியாம இருந்தீங்கன்னா இது ஓகே. ஆனா ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு இது நான் முடிச்ச பிறகு கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ராவா மேல போய் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு இது மட்டும் போதாது, அதான் உண்மை. ஆனா 80% is enough. But if you want to go above, you need to go and solve some questions. கலைவாணி, மோகன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா ஸ்கூல்லையும் நிறைய ப்ரெஷர் இருக்கும், புரியுது. ஆனா கொஞ்சம் நீங்க தான் டைம் ஒதுக்கி பார்க்கணும். உனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாரு. உன்னோட ஸ்கூல் போர்ஷனையும் உன்னால மேட்ச் அப் பண்ண முடியுதுன்னா பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி செஷன்ஸ் உனக்கு புரிய வைக்குது, உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணினா அப்போ இதை பாரு, இதானே உனக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நீ தான் டிசைட் பண்ணணும். சரியா? வெரி குட். ஸோ அடுத்ததுக்கு போலாம் பசங்களா. அடுத்த கேள்வி. எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். ஐ வாண்ட் யூ ஆல் டு பி ஃபாஸ்ட். டப்புன்னு பண்ணுங்கப்பா. இப்ப நான் கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட்ஸ் ஆஃப் த டூ பிளானட்ஸ். Great. Sudesh, kandipa Sudesh, I will try to do that. Somesh, thank you so much Somesh. Sir, பயமா இருக்குது சார். உமா நாகராஜ், பயப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. So don't worry. சின்ன விஷயங்கள்ல ஆரம்பி. சின்ன ஈஸியான விஷயங்கள்ல ஆரம்பி. ஸ்லோவா நீ முன்னேறிட்டே போயிடுவ. உன்னை அறியாமலே ஒரு மாசத்துல நீ வேற லெவலுக்கு மாறிடுவ. ஓகேவா? சோ பசங்களா, இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னப்பா? So first time கண்டுபிடிப்போம். t1 by t2 whole square is equal to r1 by r2 whole cube. And velocity எவ்வளோ? Velocity v1 is 2 pi r1 by t1. Velocity v2 is 2 pi r2 by t2. ஓகேவா? வேற லெவலா? The distance of two planets on the sun are the ratio of the speeds. So நம்மகிட்ட எதுவுமே கொடுக்கல அவன். So நம்ம வந்து we'll assume that it's a circular orbit. Circular orbit னா velocity எவ்வளோ? Velocity is என்னது? 2 pi r1. The circumference divided by time. அதான velocity. So அவன் எதுவுமே கொடுக்கல. He didn't give major axis, he didn't give minor axis, ஒண்ணுமே கொடுக்கல. சரியா? So நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? We'll assume that it's a circular orbit. So the velocity is 2 pi r1. The circumference divided by time period. So இதோட ரேஷியோ கேட்கலாம். v1 by v2. So v1 by v2 என்ன வரும்? சார் v1 by v2 பண்ணா இந்த 2 pi cancel ஆயிரும் சார். So I will get r1 by t1 divided by r2 by t2.
ஸோ இதான் எனக்கு வரும் இல்லையா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ v1 by v2 வந்து r1 by t1 divided by r2 by t2 அதான் இப்படி ஆயிரும். ஓகே, எவ்ரிபடி ஹாப்பி வித் திஸ் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? அவள்தான் இப்போ கண்டுபிடிங்க. t1 by t2 எவ்வளோ சார்? t1 by t2 வந்து r1 by r2 power 3 by 2. t1 by t2 is r1 by r2 to the power 3 by 2. So t1 by t2 என்னது? r1 by r2 to the power 3 by 2. So அப்ப என்ன வரும்? v1 by v2, velocity 1 by velocity 2 is, you will get r1 by r2 to the power minus half, if I am not wrong. Correct? So இப்ப r1 by r2 எவ்வளோ? r1 by r2 வந்து 10 to the power 13 by 10 to the power 12. 10 to the power 13 by 10 to the power 12 whole to the power minus half. So it will be 1 by root 10. So 1 by root 10 தான் சரியான பதில். யார் யாரெல்லாம் ஆப்ஷன் சி சொன்னீங்களோ you guys are right. மாசா எல்லாரும் பி தான் சொல்றீங்க. என்னப்பா பசங்களா ஒழுங்கா பாருங்க, செக் பண்ணுங்க. Did I do it correct? Go through it. Check if I am right. Everybody, Avani Shri, Haveta Edits, Kirtika, Varsha, Shriram, எல்லாருமே செக் பண்ணுங்க. சார் எப்படி சார் 3 by 2 வந்துச்சு? ஏன்னா t square is r cube ல, t square is r cube. so இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா பவர்ல by 2 வந்துரும்ல, அதான் பண்ணிருக்கேன். so t1 by t2 is r1 by r2 whole power 3 by 2. so t1 by t2 denominatorல இருக்கு t1 by t2, அதான் r1 by r2 whole power 3 by 2. so r1 by r2 whole power 1 numeratorல, r1 by r2 whole power 3 by 2 denominatorல. so ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா you will get r1 by r2 power minus 1 by 2 இல்லையா? so அதான் நான் பண்ணிருக்கேன். so ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பசங்களா. did you all like it? so please be careful, don't make mistakes. நானும் உங்களை மாதிரி தானே பண்றேன், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்றேன். ஏன் உனக்கு அவசரம், ஏன் அவசரப்படுற? so பொறுமையா பண்ணுங்க. answer is option C only. I did it correct. so இதான் பாத்தீங்களா, I have explained everything here. so Kepler's third law லந்து t1 by t2 is r1 by r2 whole power 3 by 2. ஏன்னா square of time period is cube of the radius, square of time period is cube of the semi major axis. இங்க எதுவுமே கொடுக்காதனால I assume it's a circular orbit and I have taken it and I have solved it. and velocity வந்து 2 pi r1 by t1, 2 pi r2 by t2, assuming that it's a circular orbit. okay வா? great. அவ்வளவுதான் பசங்களா. I hope you enjoyed the question. இப்போ நம்ம universal law of gravitation க்கு போலாம். எல்லாரும் தயாரா? இப்பதான் 20 ஸ்லைட் முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ரெடியா? எனர்ஜி இருக்கா? do you have energy? do you have the passion to continue forward? முன்னாடி போலாமா? எல்லாரும் தயாரா? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ பசங்களா, அடுத்ததான் நம்ம படிக்க போறது இஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஏன் ஐ எம் எம்பசைசிங் ஆன் யூனிவர்சல் பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா அர்த்து நம்ம சோலார் சிஸ்டம் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் வேலிட் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ். இட் இஸ் வேலிட் எவ்ரிவேர். okay, so every particle of matter in the universe attracts every other particle. யார் யாருக்கெல்லாம் மாஸ் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் வெயிட் இருக்கோ, அவங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணுவாங்க. so if you have two particles, if you have two objects, கண்டிப்பா அது ரெண்டுத்துக்குமே மாஸ் இருக்கும்ல. so ரெண்டுத்துக்குமே மாஸ் இருந்தா அது வந்து it will attract. அதான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ நம்ம யூனிவர்ஸ்ல, நம்ம ஃபுல் ஹோல் யூனிவர்ஸ்ல we have this law of gravitation valid. யூனிவர்ஸ்குள்ள இருக்க ஏதாச்சும் ரெண்டு பார்ட்டிகல் நீ எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்துக்குமே மாஸ் இருந்துச்சுன்னா
அது ரெண்டுமே attract பண்ணும். சூப்பரா? Did you all like it? So both of them will attract each other and come closer. Okay? So every particle of matter in the universe will attract every other particle with a force that is directly proportional to the product of masses. So என்ன சொல்றாரு? The force of attraction is directly proportional to the product of masses and it is inversely proportional to the square of the distance between them. So either we find the equality and write it as m1 m2 by r square and the constant of proportionality is g. What is g? G is the universal gravitational constant. G is the universal gravitational constant. How is it, sir? Real? சுதேஷ், ஆமாயா, உண்மை. அதனால்தான் நம்ம எர்த்ல நிக்கிறோம். எர்த்ல நிக்கிறதே நம்ம அப்படிதான். நீ கிராவிட்டின்னு சொல்றல, அது என்னது? The earth attracting you. எர்த்துக்கு நிறைய மாஸ் இருக்குல்ல, உனக்கும் மாஸ் இருக்குல்ல, so earth உன்னை அட்ராக்ட் பண்ணுதுல, அந்த ஃபோர்ஸ் தான் it is contributing to gravitational force of attraction, gravitational pull. So gravitational force வந்து எப்பவுமே attractive. தயவுசெய்து மாத்தி சொல்லிடாத, அது முட்டாள்தனம். Gravitational force is always attractive. Okay? It is always attractive. சார், அப்போ எப்படி சார் தூரத்துல இருக்க ஸ்டார் வந்து என்னைய கூப்பிடுது சார், எனக்கு ஐ கேன் ஃபீல் இட் சார், என் நெஞ்சில எனக்கு கேக்குது சார், அந்த ஸ்டார் என்னை கூப்பிடுது சார், என்னை இழுக்குது சார். தம்பி, இங்க இங்க கீழே என்ன இருக்கு? கீழே என்னப்பா இருக்கு? டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நீ சொல்றல தூரத்துல இருக்க ஸ்டார், அந்த தூரத்துல இருக்க ஸ்டார் வந்து ஆர் ரொம்ப பெருசா இருக்கும் நண்பா, அதையும் நான் ஸ்கொயர் பண்றேன். அப்போ டினாமினேட்டர் ரொம்ப 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 பெருசு. அதனால்தான் அந்த தூரத்துல இருக்க ஸ்டார் உன்னை கூப்பிடுறது. கேக்குதா? அந்த மாதிரி. ஓகேவா? So very far away object cannot attract you that much. Okay, the force may not be that strong. Okay, ஆனா sun அதான் அவ்வளோ பவர்ஃபுல். சன் அவ்வளோ தூரத்துல இருந்தோம் எர்த்த தான் கைக்குள்ள வச்சிருக்கு இல்லையா? சன்னு அவ்வளோ தூரத்துல இருக்கு. லைட் ஸ்பீட்ல போனாலே 8 நிமிஷம் எடுக்கும். லைட் ஸ்பீட்ல போனாலே நான் வந்து 8 நிமிஷம் எடுப்பேன் எங்க சன்னை போறதுக்கு. அவ்வளோ தூரத்துல இருக்க சன் கூட எர்த்த தான் கையில வச்சிருக்கு. எப்படி? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, so sun will attract the earth by gravitational force and it is keeping within itself, within the solar system. That is why earth cannot escape and go out. இல்லாட்டி எப்பயோ போயிருக்குமே இல்லையா? So that is what is happening. So in the law வந்து it was given by Newton. ஓகேவா? It was given by Newton. So Newton gave this law of gravitation and he was helped by Kepler's laws. So Kepler's laws வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நியூட்டன் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? வெரி குட், சூப்பர் பா. ஸோ பசங்களா, இதான் நம்மளோட லா ஆஃப் கிராவிடேஷன். யாருமே தயவு செய்து இதை மறக்காதீங்கயா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் எவர் ஃபர்கெட் திஸ். ஓகே, ஸோ F is equal to G m1 m2 by r square. G வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நிறைய பேர் சொல்றாங்கல்ல 6.67 into 10 to the power minus 11 Newton meter square per kg square. அதான் units. So what is G? G ஓட value 6.67 into 10 to the power minus 11 Newton meter square per kg square. So இதான் நம்மளோட gravitational constant ஓட value. இது எர்த்லயும் இதே தான், மார்ஸ்லயும் இதே தான், ஜூபிட்டர்லயும் இதே தான், ப்ளூட்டோலயும் இதே தான், நெப்டியூன்ல இதே தான். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். அவானி ஸ்ரீ ஆப்வியஸ்லி நாட், பிகாஸ் டிஸ்டன்ஸ் மாறும்ல அவானி ஸ்ரீ. யோசித்து பாரு, டிஸ்டன்ஸ் மாறும், மாஸ் மாறும், அப்ப எப்படி அவானி ஸ்ரீ ஒரே ஃபோர்ஸ் இருக்கும்?
ஏன்னா இதான் ஃபார்முலா வாணிஸ்ரீ g m1 m2 by r square. So massல டிபெண்டன்ட்டா இருக்கு அந்த force, distanceலயும் டிபெண்டன்ட்டா இருக்கு. So கண்டிப்பா it will depend on the mass of the planet, also on the radius of planet from the sun. Okay, great. So இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Did you all like it? So பசங்களா நான் சொன்னது போல the force of attraction is g m1 m2 by r square, and பசங்களா இது எப்பவுமே attractive force. இது எப்பவுமே it is a attractive force. Are you all clear? Are you all happy? Very good, very good, superb. So பசங்களா இப்போ அடுத்தது it is an equal and opposite force. For example, earth என்னைய வந்து attract பண்ணி pull பண்ணி என்னைய earthல நிக்க வைக்குது. அதே equal forceல நான் earth attract பண்ணுவேன். என்ன சார் சொல்றீங்க? சார் காமெடி பண்ணாதீங்க சார், கன்ஃபியூஸ் பண்றீங்க நீங்க. உண்மையா? சோ ரெண்டு பாடி இருக்குன்னா m1 m2, இந்த பாடி இதை எவ்வளவு அட்ராக்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸ்ல இந்த பாடி இதை அட்ராக்ட் பண்ணும். சார் என்ன சார் வளர்றீங்க? அப்போ எர்த் ஏன் சார் நவுர்ல? டேய் எர்த் ரொம்ப பெருசுடா, மாஸ் ரொம்ப அதிகம். நான் அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தாலும் எர்த்தோட மாஸ் ரொம்ப 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 பெருசு என்னைய காட்டிலும். அதனால எர்த் வந்து நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால அது நவுறாது. It's very minute. Got it? I hope all of you are clear. So இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் பசங்களா. I hope everybody is able to understand. So whatever force of attraction m1 applies on m2, the same force of attraction m2 will apply on m1. So it is like a action reaction pair. Do you agree? They are equal and opposite. So the gravitational force of attraction that two bodies exert on each other, it is equal and opposite. So it is like an action reaction pair. Now does it make sense? Super ah? Para level ah? So m1 வந்து it will attract m2. So அதான் பாத்தியா m1 ஓட force on m2. Okay, force of m1 on m2 will be what? Will be g m1 m2 by the radius square, the distance between them square, the distance between the centers square. அதான் force. இந்த force ஓட direction என்னது? இந்த force ஓட direction வந்து minus I cap. இந்த force ஓட direction வந்து minus I cap. ஏன் minus I cap? Because m1 on m2 will attract. So attract na left side na minus I cap. புரியுதா? direction முக்கியம். ஏன்னா force is a vector quantity. Vector, you need to give direction, otherwise it's no point. Got it? Are you all clear? Very good, superb. அதே போல force on m1 because of m2, force exerted by m2 on m1, அதாவது m2 ஆல m1 க்கு என்ன force வருது? அதுவும் அதே force தான், g m1 m2 by r square value. ஆனா m2 ஆல m1 ரைட்ல மூவ் ஆகும், ரைட்ல அட்ராக்ட் ஆகும். சோ பிளஸ் I cap direction. சூப்பரா? சோ இது ரெண்டு ஃபோர்ஸ்மே வேல்யூ சேம் ஆனா டைரக்ஷன் ஆப்போசிட். அதனால தான் they are equal and opposite forces. சூப்பரா? Did you all like it? Are you all happy? So G is the universal gravitational constant. It is same throughout the entire universe. Entire universeல இதான் வேல்யூ, இது மாற போறது இல்லை. ஓகேவா? Did you all like it? Are you all happy, my dear boys and girls? I hope you enjoyed it. So அதான் நான் எழுதியிருக்கேன் with the direction. I have written with the direction. பாத்தீங்களா? So இங்க r cap நான் போட்டிருக்கேன். r cap னா r ஓட direction. ஓகேவா? r ஓட direction. r is position vector of m2 with respect to m1. So r vector is like this.
R vector is like this. So force on 1 is g m1 m2 by r square r cap direction. So இதான் force on m1. Force on m1. So force on m1 என்னது sir? Force on m1 வந்து g gravitational constant product of mass m1 m2 by radius square. The distance between them square. And the direction is in the body la it will attract. So right side sir. Right side na in the direction. In the direction na radius or direction. அதாவது r or direction. R or direction na r cap. Super ah. Because r cap is a unit vector along r. R cap is a unit vector along r. புரியுதா? Did you all like it? Everybody clear? So இப்போ நான் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஒரு r மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஒரு r மல்டிப்ளை பண்ணா what will happen? So denominator வந்து r cube ஆயிரும், numerator வந்து r into r vector. R into r vector unit cap. Okay வா? R into r cap வந்து it will become r vector. Did you all like it? Because r vector is nothing but modulus of r vector into r unit cap. Super. Did you all love it, my dear boys and girls? Superb. So that is what they have done. So மேலையும் கீழையும் r multiply பண்ணா you will get r vector by r cube. அதான் இங்க எழுதி இருக்காங்க. So அதனால பயப்படாதீங்க. உங்க NCERT-ல தான் பார்த்தா தைரியமா புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீங்க. உங்க NCERT புக் வச்சிட்டு இந்த வீடியோவை பாருங்க, திருப்பியும் மறுபடியும் 2-3 தடவை பாருங்க. இந்த மாதிரி எல்லா சாப்டரையும் படிங்க. You will never be afraid of anything. நீட்லாம் தூக்கி சாப்பிடலாம். ஓகேவா? I hope all of you are happy. So பசங்களா இதான் F1. F2 என்னது? F2 வந்து force on M2. Force on the body 2. So force on body 2 என்னது? Sir, magnitude வந்து gravitational constant M1 M2 by the distance between them square sir. Super sir. Magnitude correct sir. Direction எப்படி? Sir, ரெண்டாவது பாடியில லெஃப்ட்ல இருக்கு சார். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல சார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டாவது பாடியில லெஃப்ட்ல இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ரேடியஸ், நம்மளோட ஆர் வெக்டர். ஸோ ஆர் வெக்டருக்கு எதிர்த்து இருக்கு. ஆர் வெக்டருக்கு எதிர்த்து இருக்குன்னா இட் இஸ் மைனஸ் ஆர் கேப் டைரக்ஷன். ஸோ அதனால தான் மைனஸ் ஆர் கேப். அதனால தான் மைனஸ் ஆர் கேப். சூப்பரா? Did you all like it, my dear boys and girls? So அதுதான் they changed it like this. So என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, மேலையும் கீழையும் ஆர் மல்டிப்ளை பண்றாங்க. So r into r cap is r vector, r into r square is r cube. So அதான் they have written it there, minus r vector by r cube, minus r vector by r cube. சூப்பரா? போடு ஒரு சாட்ல AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Did you all love it so far? Yes. Very good, very good. Superb. So முன்னாடி போலாம் பசங்களா. Great, great. I am glad you're all enjoying it. So let us move forward to the next one. So now you have to remember certain points பசங்களா. சில points நீங்களா ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். So please note it down and then we'll move forward. Okay வா? So first point to remember is, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் ஒர்க் பவர் எனர்ஜில யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஸோ பசங்களா நான் ஒர்க் பவர் எனர்ஜி ஃபுல் சாப்டரை முடிச்சிட்டேன், போய் செக் பண்ணி பாருங்க. I did a lot of groundwork. I did so many concepts detailedly. 6 hour நான் டீச் பண்ணியிருக்கேன் ஒர்க் பவர் எனர்ஜி. அந்த செஷனை போய் பாருங்க. ஸோ அதில் நான் சொல்லி கொடுத்தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்றத அந்த லெக்சர்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கிருஷ்ணன் ராஜசேகர், எஸ் எஸ், ஐ வில் செக் இட் அவுட், ஐ வில் லுக் இன்டு இட். ஓகே, கிரேட். ரெண்டாவது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் a சென்ட்ரல் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சென்டர் டு சென்டர் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ 2 பாடி இருக்கு வச்சுக்கேன். ஸோ 2 பாடி இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் பிட்வீன்
the line joining the centers. So gravitational force is a centric force. It is a central force. It will act between the centers of the two bodies in consideration. Okay va? The line joining the two masses center. Gravitational forces are action reaction pair. So in the body is apply பண்ற force action na, in the body is apply பண்ற force reaction. And we know from laws of motion action and reaction happen in two different bodies. இல்லையா? அது கரெக்ட்டா இங்க வருது பாத்தீங்களா? Action and reaction occurring two different bodies, they are equal and opposite. இல்லையா? I hope all of you are able to understand this. Then the next one is gravitational force does not depend on the medium. இது ரொம்ப முக்கியம். நீ தண்ணில வச்சு பண்ணு, நீ ஸ்பேஸ்ல வச்சு பண்ணு, நீ கண்ணாடிக்குள்ள வச்சு பண்ணு, எதுக்குள்ள வச்சு பார்த்தாலும் gravitational force ஒண்ணுதான். ஓகேவா? So gravitational force வந்து it does not depend on the medium. நீ வந்து ரெண்டு பாடியை வந்து தண்ணிக்குள்ள முழுகி அதுக்கப்புறம் அவங்க force between them கண்டுபிடிச்சினா it is the same if you do it outside also. புரியுதா? That is the next point. The last one is நீங்களாம் கேட்டீங்கல்ல சார் ரிப்பல்ஷன் இல்லையா சார், ரிப்பல்சிவ் இல்லையா சார். டே நண்பா, gravitational force என்னைக்குமே attractive தான். Gravitational force is always attractive only. I hope all of you are clear with this. So shall I move forward? Very good. In space kuda it will be the same, Sudesh. Universal law of gravitation is valid everywhere. So பசங்களா please இதை சால்வ் பண்ணுங்க. வாங்க ஒரு சில கேள்விகள் நம்ம சால்வ் பண்ணுவோம். We will try to complete this, then we will wind up. ஓகேவா? then நம்ம ரெண்டாவது லெக்சர்ல மீதி இதை பார்ப்போம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஆனா பசங்களா இந்த 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 சாப்டரை ஒரு 3-4 டேஸ்ல முடிச்சிடலாம்யா. ஓகேவா? இந்த சாப்டரை நம்ம ஒரு 3-4 டேஸ்ல முடிச்சிடலாம். I want all of you to work along with me. சரியா? ஏன்னா இதை முடிச்சிட்டா நான் கெமிக்கல் பாண்டிங்கும் பீரியாடிக் கிளாசிபிகேஷனும் அடுத்தது முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம we'll go to the other chapters, thermodynamics, அப்புறம் பிசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வேற என்ன சாப்டர் வேணுமோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், நீங்க தான் கொஞ்சம் இன்வால்வ்டா இருங்கயா. அதான் என்னோட பெரிய ஒரு ரிக்வெஸ்ட். சரியா? நீங்களாம் ரெகுலரா இன்வால்வ்டா வந்தீங்கன்னா I will be the happiest and I will be glad to help you out with plenty of sessions. Very good. So another answer. The mass of moon is 1% of the mass of earth. The ratio of gravitational pull of earth on moon and that of moon on earth will be, பசங்களா, gravitational force is action reaction pair. ரெண்டுமே ஈக்குவல். படிச்சு படிச்சு கதையை சொன்னேனையா, என்னையா கவனிச்சிங்க? வசந்த் மட்டும் தான் கரெக்ட். அவானி ஸ்ரீ என்ன பண்ற? கீர்த்திகா how? பசங்களா the answer is option A. A தான்ப்பா கரெக்ட். ஏன்னா நம்ம மூன் எர்த்ல என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதோ அதே ஃபோர்ஸ் தான் எர்த் will apply on the moon. இல்லையா? so the gravitational pull of earth on moon எவ்வளோ? is G, mass of earth, mass of moon by the distance between them square. அதே மாதிரி gravitational pull of moon on earth, G. சார் ஆமா சார், ரெண்டுமே ஒண்ணுதான் சார். அப்ப ரேஷியோ எடுத்தா 1:1 தான். டைரக்ஷன் வேற வேற, டைரக்ஷன் வேற வேற. ஏன்னா எர்த் மூனை புல் பண்றது உள்ள புல் பண்ணும், மூன் எர்த்த புல் பண்றது வெளியே புல் பண்ணும். இல்லையா? சோ மூன் எர்த்த புல் பண்றது தான் அந்த டைட்ஸ்லாம், ஹை டைட் லோ டைட்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அதான் that is because of gravitational pull of moon on the earth. இல்லையா? சோ அந்த மாதிரி டைரக்ஷன் வேற வேற, ஆனா மேக்னிடியூட் ஒண்ணுதான், ரெண்டுமே ஈக்குவல். சரியா? But earth is heavier than the moon, no sir. Avani Shri, force is
dependent on product of masses. Product of mass ஒன்னு தானே அவனி ஸ்ரீ. Mass of moon, mass of earth. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா அந்த ப்ராடக்ட் ஒன்னு தானேமா. அதாமா ஃபோர்ஸ்ல டிவைட். Force will depend on that. Force does not depend on mass of earth alone. It depends on the product. Product is going to be same, right? Both the product of mass of earth and mass of moon. That product is going to be the same. So why will it be different? Purida, are you all clear? Very good, Varsha. Superb. Great, great, great. Superb, Ram. I am glad you enjoyed it. Sri Vasi Charan, enna doubt pa? You let me know, I will help you out. Very good. So that's about it, Pasangala. Ipo namba adutha kelvi polama. The next kelvi is over here. Everybody please try to solve it. Tappu solve பண்ணுங்க. So இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னது? Gravitational force is dependent on the medium. No. Gravitational force does not depend on medium. நீ தண்ணிக்குள்ள பண்ணு, ஸ்பேஸ்ல பண்ணு, காத்துல பண்ணு, கண்ணாடிக்குள்ள பண்ணு. எங்க வேணா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் the force of attraction between two masses, it will be the same. So gravitational force is independent of the medium. Dependent தப்பு. So first option is incorrect. ரெண்டாவது, gravitational force is a non-conservative force. தப்பு. It is a conservative force. Gravitational force is a conservative force. Gravitational force is a non-central force. தப்பு. It's a central force. It's a central force. So gravitational force is action-reaction pair. ஆமா. So இதான் correct. Gravitational force is action-reaction pair. Okay, wow. So it is going to be equal and opposite and they act on two different bodies. Okay, wow. I hope you all loved it. So இப்ப next கேள்வி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. Please try to solve it. Everybody please try to solve it. Quick. So ரெண்டு மாஸ் இருக்கு. M1 M2 அவங்க மத்தியில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து let's say the distance between them is r. Now what I'm doing is I'm increasing the distance to 4 times or 2 times, right? I'm sorry, double not 2 times. So இப்போ force எப்படி மாறி இருக்கும்? So இங்க அவங்களோட force of attraction என்ன, இங்க அவங்களோட force of attraction என்னது? So அது ரெண்டுத்தையும் நீ கம்பேர் பண்ணணும். What is the correct answer? Sheila Devi. Very good, Sheila Devi. நீ மட்டும்தாமா ரைட்டு, வேற யாருமே ரைட்டு கிடையாது. எல்லாம் சொதப்பிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க டே? Fast Gone Gaming, you are correct. Very good. Fast Gone Gaming is right. Dinesh Manikandan is right. Prof Zero is right. And anybody else? That's it. I think only some few people are right. Unique Tech is right. Very good. Bharat is right. VG Bharat, super pa. Somesh is right. Sheila Devi, very good. Prof Zero, fantastic. What about others? Ram, very good Ram. You are absolutely right. Darun Raman, Kandipa Darun. Try to come. We will have a lot of interaction. Very good. So answer Pasangala is your option D. எப்படி சார் பசங்களா? முதல் இதுல ஓல்டு ஃபோர்ஸ் எவ்வளோ? ஓல்டு ஃபோர்ஸ் வந்து G M1 M2 by R square. அவ்வளவுதான். டப்பா கேள்வி. எல்கேஜி பையன் கூட சொல்லுவான். ஓகேவா? ஃபோர்ஸ் நியூ எவ்வளோ? ஃபோர்ஸ் நியூ வந்து G M1 M2 by R நியூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதுல என்ன டஃப்? So நியூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்றப்போ 2R the whole square. 2R the whole square எவ்வளோ? அதையும் போட்டு காமிச்சிடுறேன். இல்லைன்னா அதுலயும் டவுட் சொல்லுவானுங்க வேணும்ட்டே. 2R the whole square எவ்வளோ? 4R square. So
2r the whole square அழைச்சிட்டு 4r square போடு. So gm1 m2 by r square என்னது old force. gm1 m2 by r square என்னது old force. So the new force is equal to old force by 4. அதனால தான் reduces to quarter. Quarter na 1/4. புரியுதா? Great. Did you all like it? Are you all happy? Super, super. Chemical bonding. அது போன வருஷம் நடத்துறதுயா. இந்த வருஷம் நான் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துறேன், கவலைப்படாத. AKC மியூசிக் இந்த வருஷம் திருப்பி நான் ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துறேன். From scratch. I will complete it, don't worry. Okay. So, did you all enjoy it, my dear boys and girls? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? மாசா? So, இத நான் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்றேன். So, எல்லாரும் போய் நான் நடத்தின வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. Part 2 we will do it on Sunday. Sunday வருவீங்களா? Sunday நைட்டு, Monday காலையில, இனிமேட்டு மார்னிங் செஷன்ஸ் கூட நான் எடுக்க போறேன். இந்த மாசம் 11th I am dedicating. ஆனா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வருவீங்களா? ரெகுலரா இருப்பீங்களா? மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் வர சொல்லுங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, கிரேட். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. மறக்காம வாங்க, ரெகுலரா என் கூட சேர்ந்து படிங்க, நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம்யா. ஓகே, 11th விட்டுறாதீங்க. I will try to guide you in this month as much as I can. So support me and bring your friends back. And பசங்களா, நம்ம அடுத்ததா வாத்தி ரைட்ல நாளைக்கு தாம்பரம் மீட் பண்றோம். அடுத்த வாரம் October 15th சண்டே திருச்சிக்கு போறோம். அதுக்கப்புறம் we will go to either மதுரை or கோயம்புத்தூர். நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஸோ நீங்க நான் உங்க இடத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா, என்னைய நேர்ல சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம கீழே இருக்க வாத்தி ரைடு ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. அண்ட் பசங்களா, ஷிகர் பேட்ச் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்றீங்க, சார் வேதாந்து ஷிகர் பேட்ச் நாங்க சேரலாமா சார், இப்போ கூட ஜாயின் பண்ணலாமா சார்? ஸோ பசங்களா, எஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வேதாந்துலையும் வி டீச் இன் அ டீடைல் மேனர். ஸோ அதுக்கு அட்மிஷன் என்கொயரி இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ வாத்தி ரைடு ஃபார்ம் வந்து வீடியோக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா அதான் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாசத்தோட ஃபுல் அப்ஜெக்டிவே என்னோட தமிழ்நாடு டூர் தான். நான் இந்த வாரம் தாம்பரம் போறேன், அடுத்த வாரம் திருச்சிக்கு போறேன், அதுக்கு அடுத்த வாரம் மதுரை, மேபி கோயம்புத்தூர். இந்த மாதிரி ஐ எம் டிராவலிங் டு ஆல் த பிளேசஸ். கன்னியாகுமரி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க பசங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வைங்கயா. ஏன்னா அப்பதான் we can know you guys want us to come. ஏன்னா வேதாந்துல வந்து அவங்க எனக்கு இது பண்றதே பெரிய விஷயம். ஸோ நான் ஓவரா டிமாண்ட்லாம் பண்ண முடியாது. அவங்க என்னன்னா, யாரு எந்த இடத்துல நிறைய ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு நான் வருவேன். ஸோ நீங்க தான் you have to support me here so that I can come see you. ஏன்னா எனக்கு அதான் ஆசை. அண்ட் அட்மிஷன் வந்து நம்மளோட ஷிகர் பேட்ச் வந்து 11th ஸ்டாண்டர்ட் JEE பேட்ச். ஸோ யாரெல்லாம் 11th JEE படிக்கணும் ஆசைப்படுறீங்களோ எல்லா இடத்துலையும் அட்மிஷன் இந்த டைம்ல கொடுக்கவே மாட்டாங்க. கொடுத்தாலும் அரைகுறையா இருக்கும் பேட்ச். ஏன்னா by now half the portion is over 11th. ஆனா இந்த பேட்ச் வந்து ரொம்ப ரீசெண்டா ஆரம்பிச்ச பேட்ச் தான். செப்டம்பர்ல தான் இந்த பேட்ச் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பேட்ச் நீங்க இப்போ கூட சேரலாம். ஆன்லைன் பேட்ச், இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்க, நல்ல டீச்சர்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபில் திஸ் ஃபார்ம், தே வில் கெட் பேக் டு யூ. அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறாங்க ஃபீஸ்ல. ஆல்ரெடி பிரைஸ் ரொம்ப கம்மி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபில் இட் அண்ட் யூ வில் தேங்க் மீ லேட்டர். நீனே வந்து இந்த வீடியோல தேங்க்ஸ் சொல்லுவேன், சார் நல்ல வேலை சொன்னீங்க சார். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ஷிகர் பேட்ச்ல படிக்கிறீங்க, நம்மளோட 11th ஸ்டூடெண்ட்ஸ். I hope you all realize the goodness of that batch. I have left you in safe hands. Okay? Good. So that's about it பசங்களா. வேற எதுவும் இல்லையா? நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்னும் நிறைய இருக்கு. நான் ஆக்சுவலா 80 slides ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா எப்போதும் போல ஆம ஸ்பீடு. நம்ம ஸ்பீடு தான் நம்மளுக்கு இட் இஸ் அவர் எனிமி. பட் இட்ஸ் ஓகேயா. அப்பதான் நீங்க நல்லா புரிஞ்சு சந்தோஷமா படிக்கிறீங்க. இல்லைன்னா நானும் அப்படியே டப்புன்னு வாஸ்து விட்டு போயிட்டே இருப்பேன், அது மொக்கையா இருக்கும் இல்லையா? இட்ஸ் ஓகே, மெதுவா பண்ணுவோம், ஸ்லோவா பண்ணுவோம், பண்றத உருப்படியா பண்ணுவோம். ஓகே, ஸோ டேக் கேர் கைஸ், சந்தோஷமா இருங்கயா. பாய், லவ் யூ.